அறிவிப்பு. அடைக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலை திறக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அவர் தலை துண்டிக்கப்படும். மகாராஜா மகாராஜாவை சொல்லிட்டார்னா அதுக்கு மறுப்பே கிடையாது. வாங்க எல்லாரும் போலாம். வாங்க போலாம். அறிவிப்பு. இங்கே குடியிருப்பவர்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும். மகாராஜா முனுசாமின மகாராஜா புதுசா அறிக்கை விட்டுருக்காரு. நாம இந்த காலனியை உடனே காலி பண்ணணும். அப்படியா? மகாராஜா ஆளுக்கு மறுபேச்சாரு. உடனே காலி பண்ண வேண்டியதான். மகாராஜாவே உத்தரவு போட்டிருக்கா ஏதோ விஷயம் இருக்கு. நாம உடனே காலி பண்ணணும். நம்ம கல்யாணத்துக்கு மகாராஜா பரிசு அனுப்பியிருக்காரு. என்ன இருக்குன்னு பாக்கலாம். மகாராஜா அன்பளிப்பு. கதவை திறந்து வையுங்கள், கண்ணை மூடிக்கொண்டு இதனுள் கைவிட்டு தேடுங்கள், பரிசு கிடைக்கும். கதவை திறந்துட்டு வரேன். கண்ணை மூடிக்க, கைய விடு. என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. நல்லவர் பெயரினில் கொடுமைகள் ஆண்டிடக்கூடாது, நன்மைகள் பெயரினில் தீமைகள் ஆடிடக்கூடாது.
கொடிய மனிதர் அவர் ஒழியும் வரையில் இங்கு என்னால் முடியாது சும்மா இருப்பது, என்னால் முடியாது சும்மா இருப்பது. உண்பதும் உடுப்பதும் படுப்பதும் அனைவரின் அன்றாடம், கெடுப்பதை தடுப்பதும் கொடுப்பதும் எந்தன் அன்றாடம். உண்பதும் உடுப்பதும் படுப்பதும் அனைவரின் அன்றாடம், கெடுப்பதை தடுப்பதும் கொடுப்பதும் எந்தன் அன்றாடம். காட்டில் உள்ள விலங்கினங்கள் தேவை மட்டும் தேடுது, நாட்டில் உள்ள நம்பினங்கள் நம்மை இரையாக்குது. காட்டில் உள்ள விலங்கினங்கள் தேவை மட்டும் தேடுது, நாட்டில் உள்ள நம்பினங்கள் நம்மை இரையாக்குது. சத்திய சோதனை ஏழைக்குத்தான், நித்தம் வேதனை கோழைக்குத்தான். கொடிய மனிதர் அவர் ஒழியும் வரையில் என்னால் முடியாது சும்மா இருப்பது. மகாராஜாவா மகாராஜா, அநியாய அக்கிரமம் பண்றவங்களுக்கு பேரெல்லாம் மகாராஜா. நாட்டுல இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லாம போச்சு. அவன் மட்டும் நேர்ல வந்தா அவன் மூஞ்சில காரி துப்புவேன். புருஷங்களுக்கு வேலை இல்ல, பிள்ளைங்களுக்கு தாய் இல்ல, பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இவ்வளவையும் பண்றவனுக்கு பேரு மகாராஜா. நாசமா போக. கங்கா, அவன் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா, பொழப்பு இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தா, அநியாய அக்கிரமம் இதெல்லாத்தையும் அடியோட ஒழிச்சா. இத்தனை நல்லது செஞ்சவன் கெட்டது செய்வானா? நடக்கிறத பார்த்தா நான் என்னங்க, நாடே அப்படிதான் நினைக்குது. நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக நான் நல்லது பண்ணிருக்கான், அவன் நல்லா இருப்பானா? விளங்க மாட்டான். நீங்க எங்க போறீங்க? அந்த போலி மகாராஜாவை கண்டுபிடிச்சு அவன் தலையை துண்டாட போறேன். இது நாடக மேடை இல்லைங்க, கதையில தான். நீங்க கத்திய உருவனா எதிரி கீழே விழுவான். நீங்க போய் கைய காலை முறிச்சிட்டு வந்துடாதீங்க. மகாராஜா மங்கையரை மானபங்கப்படுத்திய மகாராஜா, தொழிலாளர் துரோகி மகாராஜா, தொழிலாளர் துரோகி மகாராஜா, தொழிற்சாலைகளை மூடிய மகாராஜா, மகாராஜா மகாராஜா மகாராஜா, தொழிலாளர் துரோகி மகாராஜா, மகாராஜா மகாராஜா, தொழிலாளர் துரோகி மகாராஜா. மகாராஜாவை கைது செய், மகாராஜாவை கைது செய். வாழ்கன்னு கோஷம் போட்டவாய் இப்போ ஒழிகன்னு கோஷம் போடுது. மக்கள் எவ்வளவு சீக்கிரம் மாறிடுறாங்க சார். மகாராஜாவும் மாறிட்டான் சீதா. நிச்சயமா இருக்காது. அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவன் கடைசி வரைக்கும் ஒழுங்கா இருக்க முடியாது. அப்படி இருந்தான்னா அவன் கடவுள். அதிகார போதையில ஓ மகாராஜா அக்கிரமங்களை செய்ய தொடங்கிட்டான். இல்ல சார், மகாராஜாவோட மனசு எனக்கு தெரியும். இந்த அக்கிரமங்கள் எல்லாம் அவர் பண்றதில்ல, அவர் பேர்ல வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நீ மகாராஜா கட்சி பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் அவனை கைது பண்ண சொல்லி அரசாங்க உத்தரவு தான். ஆனா இப்போ மக்களே உத்தரவு போட ஆரம்பிச்சாங்க. அங்க பாரு. என்னப்பா அது? எழுந்துற. வா வா. ஊரெல்லாம் மகாராஜா ஒழிகன்னு சொல்லுது, நீ ஒருத்த மட்டும் மகாராஜா வாழ்கன்னு சொல்றியே. மகாராஜாவை நான் பாத்துருக்கேன், அவர் ரொம்ப நல்லவரு. நான் சொன்னபடி எல்லாம் தெரிஞ்சிருக்காரு. இந்த அநியத்தை நான் சொல்லணும்னு தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியா? சரி, அவரை பார்த்தா எங்களுக்கு அடையாளம் காட்டுவியா? ஓ, காட்டுவேனே. பையன் நம்ம பொறுப்புல இருக்கட்டும், பயன்படும். எங்க போயிட்டு இருக்க? அறிவிப்பு பாக்கலையா?
மகாராஜா ஆணையிட்டு இருக்கான். நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். மகாராஜா? யார் அந்த மகாராஜா? அக்கிரமத்தை ஒழிச்ச மகாராஜா, கற்புக்கு காவல் நின்ன மகாராஜா, வீடு கொடுத்த மகாராஜா, வேலை கொடுத்த மகாராஜா, அந்த அசல் மகாராஜா நான் தான். நான் தான் கங்கா. நீங்க போடுற மகாராஜா வேஷம் உங்களை நல்லாவே பாதிச்சிருக்கு. என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதே தெரியலையே. கங்கா, உண்மையான ராஜா நான் இருக்க, போலி ராஜாக்கு பலியா போறேங்கிறிய. பலியாக போறது இல்லைங்க. நான் கரண்ட் மாதிரி வெளிச்சம் போடுவேன், குளிர்ச்சி தருவேன். ஆனா தொட்டா ஷாக் அடிப்பேன். அவனுக்கு நான் விருந்தா போகல, விஷமா தான் போறேன். போறதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. சும்மா அலும்பு பண்ணாதீங்க. அறிவிப்பை பார்க்கல? நான் போகல, நான் உங்க தலை போயிடும். இந்த வாழை தாண்டி யாரும் வெளியே போகவும் முடியாது, உள்ள வரவும் முடியாது. உள்ள ராஜபாட்டு, ராஜபாட்டு, பகல் காட்சிக்கு கூட்டம் பொங்கி வழியுது. பொங்கலாச்சே, பின்ன கூட்டம் பொங்கி வழியாதா? ஏண்டா அப்படி பாக்குற? இன்னைக்காவது எங்க சம்பள பணத்தை முழுசா குடிப்பீரா? நாடகம் நடந்தா தானே. அடே, இஸ்திரி பாட்ட காணமடா. யாரு? கங்காவை காணமா? எங்க போயிருப்பா? என்ன கேட்டா? ஏண்டா சினிமா புகழு, சாப்பாட்டுக்கு அப்புறம் ராஜபாட்டுக்கு வெத்தலை மடிச்சு கொடுப்பாளே, அப்ப ஏதாவது சங்கதி மடிச்சு கொடுத்தாளா கேளு. ஓ, அந்த சங்கதி எனக்கு தெரியுமே. அப்ப உனக்கு மடிச்சு கொடுத்துருக்காளா? அது இல்லையா, நேத்திக்கு ராத்திரி அந்த அயோக்கிய மகாராஜா நம்ம கம்பெனி குறையிலையும் கொடிய சொருகிட்டானு இல்ல. இந்த கங்கா பொண்ணு நான் போறேன்னு போச்சு. அவனை எப்படியும் மயக்கிட்டு திரும்பி வரேன் தான் சொன்னான். மயக்க கூடியவதான், ஆனா இன்னும் வரலையே. வரலையே வரலையே. ஏண்டா சினிமா புகழு, இப்ப இஸ்திரி பாட்டுக்கு நான் என்னடா பண்றது? நான் ஸ்திரீ பாட்டு போட்டு அந்த புடவைய கட்டி மேடையில நின்னா அப்படியே ஜொலிச்சிட மாட்டேன். நம்ம வெஞ்சாமர விமலாவுக்கு இஸ்திரி பாட்டு கட்டி விட்டா சிவா, ஆகா, நம்ம நவரச நாடக சபாவுக்கு புதிய கதாநாயகி கிடைச்சிட்டா. இனிமே எல்லா காட்சியும் அவஸ்பல். ஐயோ, இந்த கன்றாவிலேன்னு தப்பிக்கணும்னா அந்த கங்கா பொண்ணு வரணுமே. அவங்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லைன்னு சொல்றாங்களே. இந்த பைத்தியக்கார பொண்ணு போய் மாட்டிக்கிட்டாளோ? ஐயோ, அந்த கங்கா பொண்ணு வரணுமே. அந்த அயோக்கிய மகாராஜா கொடுமையை அழிக்கிறதுக்கு ஆளே இல்லையா? இடுக்கி பள்ளம். கொள்ளக்காரங்க இருக்கிற இடம் போல் இருக்கு. வெத்தலை விடு தூதா. என்ன கண்ணு வெத்தலையில விளையாட்டு இருக்கிற? மச்சானுக்கு வெத்தலை மடிக்கிறேன். மச்சானுக்கு தான். மச்சான் இங்க இருக்கிற, அங்க யாரு? வேலையா இருக்குல்ல, உங்களுக்கு தான். அப்படியா? ஏன் பறிச்சுட்ட? நானே தரேன்னு. ஒரு மார்க்கமா தான் இருக்கு, பிரமாதமா இருக்கு. ஐயோ, அப்போ